ராகவ் வீட்டுக்கு போயிட்டு வர்ஷினியை பற்றி யோசிச்சாடி வெக்கப்பட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு, சிரிச்சுக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எஸ்ஐயும் அவங்க சித்தியும் வந்துட்டு நேராக ஜோசியர்கிட்ட போயிட்டு காமிக்கிறாங்க. வர்ஷினிக்கும் ராகவுக்கும் வந்துட்டு சூப்பர் மேட்ச் ஆகுதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்தது இசைக்கும் இங்கே இவருக்கும் வந்துட்டு செக் பண்ணுறாங்க. அப்போது கரெக்டாக இசைக்கு வந்துட்டு வர்ஷினி கால் பண்ணுறதுனால அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறாங்க. உடனே இவங்க கேட்க இந்த மாதிரி கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ஜோசியர் சொல்கிறாரு. இதனால் ரொம்ப அப்செட்டாகி அவங்க சித்தி வராங்க. இசை வந்து வர்ஷினி கிட்டே நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன், எல்லாம் ஜாதகம்லாம் சரியாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. என்னாச்சு சித்தி, ஜாதகம் பொருந்துலையான்னு கேட்க அதில் இல்லை சூப்பராக பொருந்துருக்குன்னு சொல்லிட்டாங்க, 10 பொருத்தமும் பொருந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க ஆனால் சித்தி இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா, உன் தங்கச்சிக்காக நீ இது கூட செய்ய மாட்டியா, வர்ஷினி நல்லா இருக்குன்னா நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா வர்ஷினி கேட்க எல்லாம் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சந்தோஷமாக ஈஸி சொல்லிட்டு இருக்காங்க. வர்ஷினியும் நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் வாழ போகிறோம், நான் தனித்தனியாக பிரிஞ்சிடுவோம்னு நினச்சி பயந்தேன், நல்ல வேலை நம்ம 2 பேரும் இனிமேல் ஒன்றா இருப்போம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க வர்ஷினி. இசை இருந்தாலும் கொஞ்சம் அப்செட்டாகவே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே வந்துட்டு சின்ன பையனான ராகவோட தம்பி வந்துட்டு ஹீரோ போயிட்டு நேராக வந்துட்டு அவங்க ஃபேன் கேர்ளை பார்க்குறாங்க. அவங்க வந்துட்டு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு நாளைக்கு வாங்க, அதுக்கு முன்னாடி நான் அவங்கள லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லவ் ப்ரப்போசல் பண்ணிட்டு போயிடறாங்க. இவரும் அதை தான் எதிர்பார்த்தனால சந்தோஷமாக இருக்கிறாரு. ஒரு பக்கம் இங்கே இசை பயப்பட்டுருக்காங்க, அவர்கிட்ட நம்ம தங்கச்சி தானே இது பண்ண போகிறதா சொன்னோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சித்தி வந்துட்டு கிட்டே இருக்கிற குறைய வந்துட்டு எதுவும் மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லவே கூடாது, அப்படி இது பண்ணால் கல்யாணம் நின்று போயிடும், நீ உண்மையை சொல்லவே கூடாதுன்னு சொன்னதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னடா பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்க ஜாதக விஷயத்தில் பொய் சொல்லிட்டோமே, இப்போ எப்படி சமாளிக்கிறதுன்ற மாதிரி இசையோட சித்தி யோசிச்சுட்ருக்கா. அவங்க பக்கத்து வீட்டுக்கார லேடி வந்துட்டு சொல்கிறாங்க, நம்ம ஜாதகத்தையே மாற்றிடலாம், நல்லா பொருந்துகிற ஜாதகமாக ரெடி பண்ணி அதை கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியர்கிட்ட போய் பணம் கொடுக்குறாங்க. அவர் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பொண்ணும் பையனும் வந்துட்டு காதலிக்கிறாங்க. அந்த பையன் வீட்டில் வந்துட்டு ஜாதகம் சரியாக இருந்தால் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அவங்களை பிடிச்சிடாதீங்க, அவங்க வந்துட்டு அப்புறம் உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அழுகுற மாதிரி நடிக்கிறாங்க. உடனே அவரும் நம்பி அந்த பொண்ணு பையனுக்காக நான் இதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போலியான ஜாதகத்தை எழுதி கொடுத்துட்றாரு. இவங்க அதை வாங்கிக்கிட்டு எப்படியாவது மாற்றி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு இங்கே சுபத்ரா வீட்டுக்கு வராங்க. அவங்க அதுக்குள்ளே சுபத்ரா வந்துட்டு கிளம்பிடுறாங்க ஜோசியம் பார்க்கறதுக்காக. வந்து கேட்க இந்த மாதிரி ஜோசியர் வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து அட்ரஸும் சொல்லிடுறாரு. உடனே இவங்க ஆட்டோவில் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது வழியில் இசை வண்டி ரிப்பேர் ஆகிட்டு நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்து சித்தியோட ஃப்ரெண்டு வந்துட்டு இசையை இதில் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இந்த இதுவெல்லாம் மாற்றி வச்சு இது பண்ணோன்னு தெரிஞ்சிச்சுன்னா உன் பொண்ணு வாழ்க்கைக்கு தான் ஆபத்தாக முடியும், இதை இசை வந்துட்டு பண்ண மாதிரி நம்ம செட்டப் பண்ணிடுவோம், அப்போ தான் வந்துட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்ல, ஆமாம்மா இதுவும் சூப்பர் ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இசையை கூப்பிட்டுக்கலான்னு நிறுத்துகிறாங்க ஆட்டோவை. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.